காலேஜ் படிச்சுக்கிற டைமுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு டைம் டிராவலில் பின்னால் போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 27 வருஷம் சினிமாவில் இருக்கேன். நான் சந்திச்ச மிக ஆச்சரியமான ஒரு மனிதர் தானு சார். ஒரு ஒரு மகன் போல என்னை பார்த்துக்கிறாரு. அவர் நீ கூப்பிட்டாரு, நீ இந்த படம் வந்து பார்க்கணும்பா அப்படின்னாரு. என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சது யூத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். விஜய் அவருடைய படத்தில் தான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த படம் நான் என்னை இன்வைட் பண்ணாது, நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான அழகான ஒரு 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 நம்ம லவ் பண்ணும்போது எப்படி குழந்தைத்தனமா இருப்போமோ அந்த குழந்தைத்தனம்லாம் வச்சு இருந்த ஒரு படம். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் படத்தை ரசித்தேன். அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். படங்கள் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நான் எப்பயுமே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வந்து சினிமா தவிர நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே திரும்பி திரும்பி நம்ம ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி ஒரு ஒரு புரட்சித் தலைவருடைய படமோ, சிவாஜி கணேசன் படமோ, நம்ம படத்தில் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கோம். ஒரு கமல் சார் படமோ, ரஜினிகாந்த் படமோ பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு தமிழ் ஒரு சைக்கேக்குள்ள இந்த இவர்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீஷனா தெரியுது நம்ம லைஃப்ல. நம்ம லைஃப் வந்து நிறைய விஷயங்கள ஒரு பெரிய போர்டத்தோடையும் ஒரு பெரிய வழியோடையும் தான் லைஃப் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இனிமையான படங்கள் பார்க்கும்போது வாழ்க்கை வந்து ஒரு இதமா இருக்கு. நான் இந்த படத்தை அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலா நான் ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். என்னுடைய படங்கள் எப்படி இருக்காது. இது ஒரு சந்தோஷமான படம். இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பார்த்தது, நான் தானுவையும் இயக்குனர் நான் ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் இந்த படம் நான் பார்த்ததுக்கு. பர்டிகுலராக விஜய் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். ஆக்சுவலி இந்த படத்தில் நான் யூத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அது எனக்கு தெரிஞ்ச அவருடைய கேரியர்லேயே இந்த படம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஐ திங்க் ஜீவா தான் காட்டுக்க நினைக்கிறேன். ஸோ லுக் ஸோ ஹேண்ட்ஸம். ரொம்ப நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ தரோலி என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். என்னங்க? அப்படியா? தேங்க்யூ. எல்லா படமே பார்க்கலாமே. எல்லா படமும் சொல்லுங்கம்மா. கலைத்துறை விட்டு போகவே மாட்டாருமா. அவர் நடிச்சுட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நடிக்கணும். என்னை பொறுத்தல ரொம்ப சீரியஸான ஒரு இது. ஆக்சுவலா அவர்லாம் நடிக்கணும். ஆக்சுவலா அவர் வந்து ஒர்க்கும் பண்ணணும், பொலிட்டிக்கலா ஒர்க்கும் பண்ணணும். அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆக்சுவலா அவங்களாம் படத்தை விட்டு போறது பெரிய லாஸ். கமல் சார், ரஜினி சார் படத்தை விட்டு போனா நம்ம அப்படியே ஒத்துக்கவே முடியாது. அது மாதிரி ரஜினி, அஜித்லாம் எப்பயுமே நடிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு கலெக்டிவான ஒரு ஒரு பீப்புளோட இவ்வளவு பெரிய ரசிகர் மன்றம், இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இருக்கும்போது வந்து அவங்க கலைத்துறை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதெல்லாம் தெரியாது மேம். எனக்கு நான் அரசியல்வாதியே கிடையாது. நான் ஒரு சினிமாக்காரன். ஆக்சுவலா என் சினிமாவில் அவர் மிக முக்கியமான ஒரு மனிதர். என் வாழ்க்கையில நான் ஆரம்பிக்கும் போது விஜயுடைய படத்துல இருந்து நான் வந்தேன். ஆக்சுவலா அரசியல வந்து நம்ம தனியா பேசலாம். அது இந்த இடத்துல பேசக்கூடாது. அவருக்கு எப்பொழுதுமே அந்த வாழ்த்துக்கள், அவருக்கு எப்பொழுதுமே என்னுடைய பிரேயர்ஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ். 20 வருஷத்துக்கு முன்னால 2004 நான் நடித்த படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் மாதிரி என்னையே ஒரு 20 வருஷம் ஒரு இளமையான ஒரு சாம்ஸை பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய ஒரு பேனர் டான் சர்வே வி கிரியேஷன்ஸ். அதில் மகேந்திரன் சர்வே பையன் ஜான் மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ண ஒரு படம். பரபரப்பா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு லவ்வபுள்ள ரொமான்டிக்கான ஒரு படத்தை பண்ணக்கூடிய தளபதி விஜய் சார், வடிவேல் சாருடைய சைட் கிக்கா நானு தாடி பாலாஜின்னு இந்த படத்துடைய அனுபவமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நல்ல இப்பயும் பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷா, ஒரு இளமையா, ஒரு ஜம்முன்னு, ஒரு கியூட்டான பர்ஃபார்மன்ஸோட இருக்கக்கூடிய விஜய் சார். நல்ல நல்ல டைலாக்ஸு, நல்ல ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் ஃபீல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக வடிவேல் சார் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவர் கூட இருக்கிற 2 பேர்ல நானும் தாடி பாலாஜி இருக்கணும் அப்படின்னு சொல்ல டைரக்டர் சார் அதை ஒத்துக்க எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியோட எடுக்கப்பட்ட ஒரு அருமையான விஷயம். அப்போ
சந்தானம் அப்படியே வந்துட்டு இருக்காரு, பயங்கர பீக்ல வந்துட்டு இருக்காரு. ஸோ நாங்களாம் ஸ்பாட்ல பேசிட்டு இருக்கோம். அந்த நினைவுகள்லாம் அப்படியே எனக்கு வந்து ஸ்பாட்ல உட்காந்து என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த சந்தர்ப்பத்துல படம் நடிச்ச அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். இது திருப்பி ரீரிலீஸ் இவ்வளவு பிரம்மாண்டமா ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட தியேட்டர்ல இந்த படத்துக்கு அவ்வளோ புக்கிங்ஸ் இருக்கு. இதை நினைச்சா ஓடிடியில பார்க்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி நிறைய சைட்ஸ்லாம் கூட இதை பார்த்துக்கலாம் இந்த படத்தை. பட் ஸ்டில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது நல்லா அழகா ரீமாஸ்டரிங் பண்ணி ஜம்முன்னு வந்திருக்கு. இதுக்கு இப்ப புக்கிங் பயங்கரமா இருக்கு. இதை பாக்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப விஜய் சார் எந்த அளவுக்கு மக்கள் மனதை கவர்ந்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இப்படி ஒரு படத்துல நானும் இருக்கேனேன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயக்குனர் ஜான் வேலன் சாருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். முன்னுமே எல்லா தியேட்டர் விசிட்டும் போய் பார்க்கணும் போல ஆசையா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இதை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இந்த படத்துக்கு போது நடந்த சம்பவம் என்னன்னா, 2004 இந்த படம் எடுக்கும்போது கரெக்டா சென்னையில சுனாமி. ஸோ ஷூட்டிங் எல்லாம் பாதியில அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டு கிளம்பி வந்தோம் நாங்கள் எல்லாரும். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த படத்தும் போது. இந்த படத்தும் போது தான் விஜய் சாரோட பர்த்டே இருந்தது. யூனிட்ல இருக்கிற மொத்த பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் மறக்க முடியாம இருக்கு. அவர் கூட உட்காந்து தனிமையில அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நானும் பாலாஜிலாம் பக்கத்துல போய் பேசி ஏதோ சொல்லுவோம், சிரிப்பாரு, அப்படியே ரசிப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்படியே நினைப்பு கொடுத்தது. அப்படியே அந்த சீன் எடுக்கும் போதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பு கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமான அனுபவம். திருப்பியும் எனக்குள்ள இருக்கிற அந்த பழைய நினைவுகளை கிளறி விட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தை திருப்பியும் பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ. 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து சச்சினை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பழைய படம் மாதிரியே இல்லை. 20 வருஷம் 2 டெக்கேடுக்கு முன்னாடி வந்த ஒரு படம் மாதிரியே இல்லாம ஒரு அழகான லவ் ஸ்டோரியை ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பார்த்தாம அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல வந்து இதை அப்போ ஃபிலிம்ல எடுத்த படத்தை இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கும் போது சவுண்ட்ல இருந்து விஷுவல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து 20 வருஷம் கழிச்சு கூட அப்டேட்டா இருக்க மாதிரி அன்னைக்கு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஜான் சம்பந்தப்பட்ட எல்லா டெக்னீஷியனுமே கூட வந்து ஒரு 2 டெக்கேட்ஸ் அகேடா படத்தை பண்ணிருக்காங்க. இப்ப படம் பார்க்கும்போது கூட வந்து ஒரு லவபிளா இருக்கு படம் வந்து. அது காமெடி சீன்ல இருந்து சந்தானத்தெல்லாம் மறுபடியும் ஒரு காமெடி நான் பார்க்கும்போது வடிவேல வந்து ஒரு டோட்டலா வந்து ஓவரால் படம் முழுக்க வந்து ஒரு காமெடி நான் வருது வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. சாங்ஸ்ல இருந்து நிச்சயமா வந்து விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து இந்த வருஷத்துல அவரோட படம் ரிலீஸ் பண்ண மாதிரி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தான் இருக்கு. இப்போ தேட்டர்ல ப்ரிவியூ பார்க்கும்போது அந்த டைட்டிலுக்கும் அந்த ஓப்பனிங் இதுக்கும் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான விசிலும் கைத்தட்டலுமா இருக்கு. 2025 எப்படி 2005 வந்து அவர் படம் ரிலீஸ் ஆச்சோ அது மாதிரி 2025 விஜய் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டமா இருக்கும். நிச்சயமா இந்த ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு ஹாலிடே தான் எல்லாரும். ஆல் தி பெஸ்ட். சூப்பர். எப்பவுமே அவர் எனக்கு அது நண்பா மரியாதை நிமித்தம்லாம் இல்ல. உண்மையாவே தானு சார் வந்து ஃபோன் பண்ணாரு, இது மாதிரி படம் இருக்கு சொல்ல முடியினாரு. சரி ஓகே வந்து அவர் கூப்பிட்டா எப்போ இருந்தாலும் நான் அதை வந்து ஆனர் பண்ணேன். அந்த வகையில இன்னைக்கு படத்தை பார்ப்போம். அது செய்யறேன்னு தான் நான் சொன்னேன். அவர் கேட்டாரு செய்யறேன்னு சொன்னேன். அவர் செஞ்சாருன்னா ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மூவி வெரி வெரி என்ஜாயபிள். விஜய் சோ கியூட். அதாவது 20 வருஷம் ஆச்சுங்கிற மாதிரியே தெரியல, அவ்வளோ கியூட்டா இருக்காரு. ஜெனலியான் அவருடைய ஜோடி அண்ட் டைரக்டருடைய டைரக்ஷன் வந்து உண்மையிலேயே ஃபிளாலெஸ். ஓப்பனிங் சீன்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த பனிமூட்டம் கூட அப்படியே கண்டினியூட்டியை கொண்டு வந்து அவருடைய யூத்தா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர் டைரக்ஷன் இஸ் அமேசிங். அண்ட் உண்மையிலேயே ஐம் டெல்லிங் திஸ் இஸ் அ வெரி பிக் ரைட் டைம் ஃபார் ஜான் ஃபார் திஸ் மூவி டு அகெயின் கம். I'm really looking forward. John இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பண்ணணும். Such a fabulous movie. Danu sir, thank you very much for taking all of us 20 years back. 20 years மாதிரியே தெரியல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் இஸ் ரியலி கியூட். தேங்க்யூ. சச்சின் படம் ரிலீஸ் ஆயிருந்தப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு. அப்போ நான் ஆக்சுவலாக சச்சின் படம் பார்க்கல, அதான் உண்மை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நானும் என்னோட பிரதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நான் என் பிரதர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, இப்போ ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணுப்பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. படத்தோட சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருந்துச்சு, டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் இப்போ பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து எனக்கு வந்து விஜய் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா காவலன்.
இந்த படம் பாத்தீங்கன்னா அதோட ஒரு லெவல் டாப் வச்சு அவரோட ஆக்டிங்ல எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரோட பிரைம் ஃபார்ம்ல ஒரு 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 ஆக்டிங் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஒரு ஆக்ட் பண்ணாருன்னு ஃபீல் ஆகல. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரியலான விஜய் சாரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த படத்தை பார்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவருக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டு அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரே ஒரு வாட்டி விஜய் சாரை எனக்கு மீட் பண்ணதுக்கான சான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அது கிடைச்சிருந்துச்சு. அப்போ நான் விஜய் சாரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காவலன் சார், அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரிலாம் நீங்க திரும்ப பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்கிட்ட சொன்னாரு வந்து, இப்ப நம்ம வயசுக்காக இப்பெல்லாம் லவ் ஸ்டோரி பண்ண யாரும் பாப்பா அப்படின்னாரு. இல்ல சார், ஃபேன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா பாப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்ட. அப்ப அவர் சொன்னாரு, சார் அது வந்து ஒருவேளை வந்து இப்ப என்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெச்சூர்டான லவ் ஸ்டோரி இருந்தா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சார் கண்டிப்பா அப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு வரேன் சார் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தோன்னா எனக்கு இன்னும் அது ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதிட்டு அவர்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியா வந்து வடிவேல் சார்லாம் பீக்ல இருக்காரு. அந்த மாதிரி வடிவேல் சார் அப்படிலாம் டிவியில பார்த்துருப்போம். இதனால தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது அந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கும்போது வேற ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே திரும்ப அந்த படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். 20 வருஷம் கழிச்சு சச்சினை பார்க்கும்போது எனக்கு நிகழ்ந்த சீன்ஸா நிறைய ஞாபகத்துக்கு வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த படம் ஃபுல்லா பார்க்கும்போது வந்து ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதும் ஒரு ஷாட் பார்க்கும்போதும் நான் ரொம்ப மிஸ் பண்ணது எனக்கு வந்து ஜீவா சார். என்னென்னமோ லெஃப்ட் சைடில் நிறைய எழுதி வச்சிருந்தேன். அந்த எல்லா எழுதின விஷயத்தெல்லாம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஒரு பில்லர் சப்போர்ட்டா இருந்தது ஜீவா சார். இன்னைக்கு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து எனக்கு அவருடைய ஞாபகங்கள் தான் வந்து ஜாஸ்தியாக வந்துச்சு. அதே மாதிரி படம் முடியும் போதும் நான் மிஸ் பண்ண ரொம்ப பெரிய ஒரு மனுஷர் வந்துட்டு ரகுவரன் சார். ஸோ இந்த 2 பேரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். அண்ட் சச்சின் பொறுத்தவரை எனக்கு வந்து அந்த ஜென்ரேஷனோட உட்காந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எனக்கு என்னமோ வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் திருப்பி ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து போன ஜென்ரேஷனோட நிறைய கனெக்ட் ஆவாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு ரிலீஸ் அது. லெட்ஸ் சீ தட். தேங்க்யூ.